ஸ்ரீ சங்கராஜீவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன ஒரு சந்தோஷமான ஒரு நாள் இல்லையா? ராமரினுடைய பிராண பிரதிஷ்டை. வரலாறில் இந்த நாள், அதாவது 22 ஜனவரி 2024 திங்கட்கிழமை நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் பொன்னால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் நம்ம சொல்லலாம். என்ன ஒரு சந்தோஷம்! அதாவது ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இன்றைக்கி ஒரு கனவுலையும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். அத்தனை ராமருக்காக, அந்த கோவிலுக்காக கஷ்டப்பட்டவங்க எப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் இன்னைக்கு வடிப்பாங்க இல்லையா, அந்த பிராண பிரதிஷ்டையை பார்க்கும் பொழுது. ஸோ இன்றைய நாளில் நம்ம ஸ்ரீ ராமபிரானை வணங்கி இந்த நாளை நம்ம தொடங்கலாம். எல்லாருமே இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். அண்ட் பிராண பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு 18 முறையாவது நம்ம ராமநாமத்தை ஜெபிக்கிறதோ அல்லது எழுதுறதோ நமக்கு எத்தனை கோடி புண்ணியத்தை கொடுக்கும். இன்னைக்கு எத்தனை வாட்டி நம்ம ஸ்ரீராமனை பற்றி பேசினாலும் அது கணக்கிலிட முடியாத ஒரு சந்தோஷம், அத்தனை புண்ணியம் நமக்கு சேரும். ஸோ இந்த நாளை ஸ்ரீராமனினுடைய பாதங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணி இந்த ராசி பலனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை முடிஞ்சு இன்றைக்கும் நம்ம ராமர் ஜாதகத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ரொம்பவும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். நல்ல செய்திகள் இன்றைக்கி கேட்கலாம். இன்றைக்கி நம்ம சில விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஏதாவது நகை வாங்கணும், இல்லைன்னா ஜாதகம் எடுக்கணும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுவோம். மிருகசீரிஷத்தில் இன்றைக்கி சந்திரன் அமர்ந்திருக்கிறார். ஸோ இது அற்புதமான ஒரு நாள். அதுவும் 2ல் உங்களுக்கு சந்திரன் இருக்கார், ராசியில் குரு பகவான் இருக்கார். ஸோ இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க மேஷராசி நேயர்கள். திருமண தடைகள் விலகுவதற்கு, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பிஸ்னஸ் நல்லா நடக்கணும், கடன் பிரச்சனைகள் தீரணும், ஆரோக்கியம் மேன்மை அடையணும், இல்லைனா வேலையில் எனக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளில் அதற்கான முயற்சியை இன்றைக்கி எடுங்க. ஸ்ரீராமர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு மாலையை வாங்கி போடுங்க. எல்லாம் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு போயிட்டு ஒரு துளசி மாலையை போடுங்க. ஸ்ரீராம நாமத்தை ஜெபிக்கலாம். இந்த நாள் அற்புதமான நாளாக அமையும். ரிஷபராசி நேயர்கள், சந்திரன் மிருகசீரிஷத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இன்று, அதுவும் இந்த தை மாதம் ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாள்னு சொல்லணும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கும் திருமண யோகங்கள் கைகூடுவதற்கு, திருமண விஷயங்களில் தடைகள் இருப்பவர்கள் இன்று ஸ்ரீராமன் ஆலயத்துக்கு சென்று துளசி மாலை சாற்றி சீதா பிராட்டியரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரானை வணங்கலாம். இன்றைய நாளில் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு சந்தோஷமான நாள் நான் சொன்னேன். ராகு கேத்து தோஷம் இருக்கிறவங்க, குறிப்பாக இந்த ரிஷபராசி நேயர்கள், அதுவும் சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார்லே, இன்னைக்கு சந்திரன் நம்ம ராசியில் தான் இருக்கிறாரு. ஸோ இந்த கோதண்ட ராமர்னு சொல்கிறது, அந்த வில்லும் அம்பும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேத்து தான். ஸோ ராகு கேத்து தோஷம் இருக்கிறவங்க இன்றைக்கி ஸ்ரீராமருக்கு பால் அபிஷேகம் செய்து ஸ்ரீராமரின் ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கருடனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் தீபம் ஏற்றும் பொழுது இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி உங்கள் குடும்பத்தில் என்றும் சந்தோஷங்கள் நிலவும். மிதுன ராசி நேயர்கள், சப்தமத்தில் 7ஆம் இடத்துல நமக்கு செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த சஞ்சாரம் இருக்குது. ஸோ ராசிநாதன் புதன் சுக்கிரன் செவ்வாயோடு இருக்கும் பொழுது சின்ன சின்ன மன கிளேசங்களோ அல்லது மனக்குழப்பங்களோ காதல் வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைய நாளில் திருமண விஷயங்கள் மற்றும் காதல் விஷயங்களில் குழப்பங்கள் இருக்கிறவங்க ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். ராமனை நம்ம எத்தனையோ ராமன் சொல்கிறோம், கல்யாண ராமன்னு சொல்கிறோம், தசரத ராமன்னு சொல்கிறோம், கௌசல்யா ராமன்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி நமக்கு இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அவர் கல்யாண ராமனாகவே இருக்கிறார். ஸோ இந்த கல்யாண ராமன் 7ஆம் இடத்துல நமக்கு ராசிநாதன் புதன் இருக்கிறதுனால கல்யாண யோகத்தை கொடுக்கக்கூடிய ராமனாகவே அவர் இருக்கிறாரு. அதனால் இந்த ராமனை நாம் வணங்கி நீங்கள் ராமர் ஆலயத்தில் சென்று ராமருக்கு நல்ல மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். ராமர், சீதை, லக்ஷ்மணருடன் சேர்ந்த ஆஞ்சநேயரும் இருப்பார் இல்லையா? ஸோ எல்லாருக்கும் மாலை வாங்கி சாத்தி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். கடகராசி அன்பர்கள், ஸ்ரீராமபிரான் கடகராசி தான், அவர் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி. ஸோ ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு நமக்கு லாபத்தில் இருக்கார். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இந்த ராமரினுடைய இந்த பிராண பிரதிஷ்டை நடக்கக்கூடிய இன்று கடகராசி அன்பர்கள் அவசியம் ராமர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடன் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். ஆலயத்திற்கு அரிசி தானம் செய்வது ரொம்ப நல்லது. சந்திரன் தோஷம்
தோஷம் நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்தில் சனி இருப்பதனால் குடும்பத்தில் குழப்பங்கள், குடும்பத்தில் பிரிவினை, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம். ஸோ கடகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் அரிசி தானம் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். சிம்மராசினியர்கள் இவங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்னைக்கு ராமனுக்கு நீங்கள் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யலாம். இன்றைய நாளில் ஸ்ரீ ராமனினுடைய நாமத்தை ஒரு 18 முறை எழுதி இந்த சிம்மராசி நேயர்கள் ஆரோக்கியத்திற்காக ஸ்ரீராமனுக்கு ஆலயத்தில் சென்று அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யலாம். உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் ஆலயத்திற்கு சென்று அங்கு அரிசி வெல்லம் தானம் செய்வது மிகவும் விசேஷம். அதனால் இன்று சிம்மராசி அன்பர்கள் ராமநாமத்தை ஜெபிப்பறதோ அல்லது ராமநாமத்தை உட்கார்ந்து எழுதுறதோ ரொம்பவும் விசேஷமான ஒன்று. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையை நீங்கள் செய்யலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றியும் இருக்கும். இன்று இந்த ராமனின் பிராண பிரதிஷ்டையாக கூடிய நாளில் ஸ்ரீராமனுக்கு எத்தனை விதமான அலங்காரங்கள் செய்தாலும் வஸ்திரதானம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பட்டு பீத்தாம்பரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கன்னிராசி நேயர்கள் ஸ்ரீராமனுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமர் ஆலயத்திற்கு சென்று வஸ்திரதானம் பண்ணுங்க. இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் மற்றும் கடனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். ஸோ இன்றைய நாளில் இந்த கன்னிராசி நேயர்கள் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஸ்ரீராமனுக்கு வஸ்திரதானம் செய்வதனால் மிக பெரிய புண்ணியங்களை சேர்த்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் கிரகதோஷங்களுக்கும் இது ஒரு பெரிய நிவர்த்தியாகும். துலாம் ராசி நேயர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று மனதிற்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. திங்கட்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் இந்த ராமரினுடைய பிராண பிரதிஷ்டை நடக்கக்கூடிய இன்று கோவில்களுக்கு நெய் தானம் செய்வது ரொம்ப நல்லது. விளக்குக்கு ஒளி கொடுப்பது அப்படின்னு சொல்றது. ஸோ நெய் தானம் செய்யுங்க. எத்தனை கோவில்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூட இன்னைக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா ஆஞ்சநேயர் கோயிலில் உட்கார்ந்து நீங்கள் ராமநாமம் ஜெபிச்ச அத்தனை புண்ணியங்கள் வந்து சேரும். ஏன்னா ராம பக்தனான ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதோ அல்லது ஸ்ரீராமனின் நாமத்தை ஜெபிக்கிறதோ ஸ்ரீராமனிடத்தில் நமக்கு அந்த அபிமானத்தை கொண்டு போய் சேர்க்கும். அதனால இன்று துலாம் ராசி நேயர்கள் நெய் தானம் செய்வது நல்லது ஆலயங்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். நம்ம எடுத்த காரியங்கள் எல்லாம் சுமூகமான நாளாக அமைகிறது. அலுவலகம் குடும்பம் இரண்டுமே நமக்கு சரி பங்காக நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ராம ஜென்ம பூமி இன்றைய நாளில் அயோத்தியில் ராமனுடைய பிராண பிரதிஷ்டை நடக்கக்கூடிய இன்று நாம் என்ன செய்யலாம், இங்கு நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்கள் இன்று அன்னதானங்கள் செய்வது மிகவும் நல்லது. சந்திரன் 7ஆம் இடத்தில் சப்தமத்தில் இருக்கிறாரு. அதனால 2ஆம் இடத்தில் நமக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் புதன் இந்த கிரக சஞ்சாரம் இருப்பதனால் அன்னதானங்கள் செய்வது மிகவும் விசேஷம். தயிர் சாதம் பண்ணுங்க, இன்னும் விசேஷமான பலன்கள் உண்டு. தனுராசி நேயர்களுக்கு இன்று ரொம்பவுமே 12 ராசியில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் ராமனினுடைய ராசின்னு சொல்லலாம். தனுராசி நேயர்கள் தனுசுன்னு சொல்லக்கூடிய அந்த அம்பும் வில்லும் எப்பொழுதுமே ராமன் கையில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அவர்களுக்கு எத்தனை விதமான குழப்பங்கள், குடும்பத்தில் எத்தனை விதமான பிரச்சனைகள், இது எல்லாம் இருக்கும் பொழுது இன்றைய நாளில் இவர்கள் ஸ்ரீராமன் ஆலயத்திற்கு சென்று உங்களால் முடிஞ்ச அளவு என்ன கைங்கரியம் பண்ணுறதுன்னு சொல்கிறது. நீங்கள் மடப்பள்ளிக்கு அரிசி பருப்பு கோவிலுக்கு தேவையான விஷயங்கள் எது வேணாலும் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். உங்களால் என்ன முடிந்ததோ தானங்கள் செய்யலாம். இப்போ ராமர் கோவில் இருக்குது, அங்கே கோஷாலா இருக்குது. பசுமாடுகளுக்கு பராமரிக்கணும்னு சொன்னால் அந்த பசுமாடுகளை பராமரிக்கிறதற்கான விஷயங்களும் நீங்கள் செய்யலாம். ஆலய பராமரிப்பு, ஆலயத்திற்கு தேவையான பொருட்கள் நம்ம சமர்ப்பிப்பது, இது எல்லாமே நீங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ தனுசு ராசி நேயர்கள் இதுதான் செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த தானங்கள் செய்தாலும் அது உகந்தது.
மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் அவர்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த 7.5 சனியில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் ஸ்ரீ ராமபிரானை, அதுவும் லக்ஷ்மணனோடு சேர்ந்து, லக்ஷ்மணன் தான் ஆதிசேஷனே இல்லையா, ஸோ எல்லா விதமான குழப்பங்களுக்கும் நம்ம லக்ஷ்மணரை வணங்கினாலே போதுமானது தான். ஸ்ரீராமர் இருக்கும் இடத்தில் நிச்சயமாக சீதையும் லக்ஷ்மணரும் அங்கே இருப்பார்கள். அவர்களுடன் சேர்ந்து ஆஞ்சநேயரும் இருப்பார் இல்லையா. பட்டாபிஷேகம் செய்யக்கூடிய அந்த ராமர் பார்க்கலாம் நீங்கள் பட்டாபிஷேக ராமரினுடைய ஃபோட்டோவில். ஸோ அந்த மாதிரி குடும்பத்தில் எல்லா விதமான சம்பத்துகளும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வருவதற்கு இந்த பட்டாபிஷேக ராமனை நம்ம வணங்கலாம். இன்றைய நாளில் நீங்கள் ஒரு 18 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு திரவியங்களை வாங்கி கொடுப்பது நல்லது. இன்றைக்கி நிச்சயமாக எல்லா ராமர் கோயில்லையுமே அபிஷேகங்களும் ஆராதனைகளும் பிரமாதமாக இருக்கும். அதனால் நீங்கள் பால், தயிர், தேன், என்ன விதமான திரவியங்கள் உண்டோ இதெல்லாமே அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம். 7.5 சனி பாதிப்புகள் குறையும். அது மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த குழப்பங்களும் தீர்வதற்கான ஒரு நல்ல நாளாகவும் அமையும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷமும் நிலவும். இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ராம ஜென்ம பூமின்னு சொல்லக்கூடிய அயோத்தியில் பிராண பிரதிஷ்டை நடக்கக்கூடிய இன்றைய நாளில் ராமர் ஆலயத்திற்கு நெய் தானம் செய்வது மிகவும் நல்லது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நிறையா இருக்கும். ராமபிரானை வணங்கி ராமன் ஆலயத்திற்கு சென்று நெய் தானம் செய்யுங்க. எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும். இன்றைய நாளில் ராமநாமத்தை ஜெபிப்பதும் ராமநாமத்தை எழுதுவதும் மிகவும் விசேஷம். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். இந்த கொடுக்கல் வாங்கல் இது மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் மனதிற்கு குறைபாடுகளும் சின்ன சின்ன ஒரு குழப்பங்களும் இருக்கும். ராகுவும் கேத்துவும் நமக்கு ராசியில் ராகு, 7ஆம் இடத்தில் கேத்து இருக்கார் இல்லையா. ஸோ கோதண்ட ராமன் கையில் இருக்கக்கூடிய வில்லும் அம்பும் ராகுவும் கேத்துவும் தான். அதனால் ஸ்ரீ ராமபிரானுக்கு மாலை சாற்றி வஸ்திரம் கொடுத்து அர்ச்சனை செய்ய இந்த ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். கூடவே லக்ஷ்மணர் இருக்கார் இல்லையா, ஆதிசேஷன், அவருக்கும். அதனால் ஸ்ரீ ராமபிரானுக்கு நம்ம மாலை வாங்கி போடும் பொழுது அவசியம் நம்ம லக்ஷ்மணருக்கும் சேர்ந்தே வஸ்திரமும் மாலையும் சாற்றும் பொழுது ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். 12 ராசிக்கும் இன்னைக்கு ராமரை வைத்தே ஒரு ராசி பலனோடு சேர்ந்த பரிகாரமும் நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்ம சனி பகவான் ராமரின் ஜாதகத்தில் என்ன மாதிரியான ஒரு வலு பெற்றிருந்தால் அதே சமயத்தில் சனி பகவானால் எப்படி ராமர் குடும்பத்தை அனுபவிக்காமல் இருந்தார் அதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் ஸ்ரீ ராமபிரானினுடைய ஜாதகத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ராமனுக்கு இருந்த அந்த தேஜஸ், அவருக்கு இருந்த அந்த அழகு, கடக லக்னம், லக்னத்திலேயே சந்திரனும் குருவும் இருக்கார் இல்லையா. ஸோ இந்த கடக லக்னம் அப்படிங்கும் பொழுதே எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர் பார்க்காத கஷ்டங்களே கிடையாது. நான் சனி பகவானை பற்றி சொல்லும் பொழுது நான் சொன்னேன், ஏன் ராமருக்கு அவருக்கும் சாபம் தான் இல்லையா. ராமருக்கு ஏற்பட்ட சாபம், அதாவது அவர் மனித பிறவிதான், தெய்வம் மனித ரூபத்தில் வந்தது. ஸோ 14 வருடம் அவர் வனவாசம் இருந்தார், சீதையை பிரிந்திருந்தார். ஸோ இது எல்லாம் என்ன சாபம் இவருக்கு ஏற்பட்டது, யார் கொடுத்த சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருத்துழாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, துளசியினால் ஏற்பட்ட சாபம் தான் மகாவிஷ்ணுவுக்கு. ஸோ இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அசுரன் இருந்தார். அந்த அசுரனுக்கு ஒரு மனைவி, அந்த மனைவி ரொம்ப பதிவிரத்தாவை. அந்த பதிவிரத்தை தன்னுடைய கணவன் அசுரன் அவனை சிவபெருமான் மகாவிஷ்ணுகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாரு அந்த அசுரனை அழிக்கிறதுக்கு. ஸோ இந்த அசுரனை சிவபெருமான் அழிக்கும் பொழுது மகாவிஷ்ணு அந்த அசுரன் ரூபத்தில் அவளினுடைய வீட்டுக்கு போகிறார். ஸோ அவள் அவ்வளோ ஒரு பதிவிரத்தையாக இருந்ததுனால அவளை ரொம்ப பிடிச்சி போயிடுது மகாவிஷ்ணுவுக்கு. அவள் கூடவே அவர் குடும்பம் நடத்துகிறார். ஒரு காலகட்டத்தில் அவள் கண்டுபிடிச்சிட்றா இது தன்னுடைய கணவர் இல்லைன்னா. அப்போ மகாவிஷ்ணுகிட்ட கேட்கும்பொழுது மகாவிஷ்ணு தன்னுடைய சுரூபத்தை காமிக்கிறார். அப்போது அவள் என்ன பண்ணுறா,
என்னுடைய கணவன் இல்லாமல் நீ வந்து என்னை ஏமாற்றிட்டு இருந்த இல்லையா, ஸோ நான் எப்படி என் கணவனை பிரிந்து இருந்தனோ அதே போல் நீயும் உன்னுடைய மனைவியை பிரிந்து அந்த துக்கம் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். நான் வந்து உடன்கட்டை ஏறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து உடன்கட்டை ஏறுகிறாள். அவள் உடன்கட்டை ஏறும் பொழுது அவளினுடைய அந்த சாம்பலை வந்து மகாவிஷ்ணு வச்சுட்டு அப்படியே உட்காண்டிருக்கார். அப்புறம் தான் பார்வதி தேவி சொல்கிறா, நீ இப்படியே உட்காண்டிருந்தா வைகுண்டத்துக்கு போக வேண்டாமான். அந்த சாம்பலிலிருந்து ஒரு விதையை அவள் எடுத்து, துளசி விதையை அவள், அது கார்த்திகை பௌர்ணமியில் தான் துளசி பிறந்தாள். ஸோ துளசி அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னதுனால துளசியின் வடிவில் அந்த அந்த அசுரனின் மனைவி துளசியாக பிறந்து மகாவிஷ்ணுவினுடைய மார்பிலேயே என்றைக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு வரத்தை பெற்றாள். அப்போது அவள் வந்து உடன்கட்டை ஏறுகிறாள் இல்லையா. சூரிய பகவானுக்கும் ராமருக்கும் மட்டுமே தெரியும் உடன்கட்டை ஏறினது வந்து சீதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு கதை இருக்குது ராமாயணத்தில். ஸோ ராமாயணம் எடுத்துட்டால் அதில் பலவிதமான, வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம்னு இதில் பலவிதமான விஷயங்கள் இருக்கும். ஸோ ராமருக்கு ஏற்பட்ட சாபம், தன்னை மனைவியை பிரிந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெண்ணால் ஏற்பட்ட சாபம். அதனால தான் அவருக்கு வந்து மனைவியோட சுகமான ஒரு வாழ்க்கை அமையவில்லை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, தசரதனுக்கும் ஏற்பட்ட சாபம், நீ புத்திர சோகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராமாயணமே எடுத்துட்டீங்கன்னா அதாவது அங்கங்கே ஒரு சாபத்தினாலேயும் ஒரு பாபத்தினாலேயும் அந்த கர்ம தோஷங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அது சனி மூலமாக ராமனுக்கு வந்து அனுபவிக்க முடியாத ஒரு பிராப்தம் வந்து அமைந்தது. ராமர் எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் ஒரு சக்கரவர்த்தி வம்சத்தில் வந்தாலும் கூட நிறைய கஷ்டங்களை பார்த்தவர் ராமர். அவருக்கு வந்து சுகபோகங்களோ இதுவோ வந்து பெரிய அளவுக்கு இல்லை. ஒரு மரவுரி தரித்து இத்தனை வருட காலம் அவர் வந்து வனவாசத்திலே இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விதியாக இருந்தது. ஸோ இது எல்லாத்திற்குமே காரணம் வந்து அவரினுடைய ஒரு பிறவியில் அவர் மகாவிஷ்ணுவாக இருந்து அவர் செய்த சில சம்பவங்கள்னால் அவருக்கு ஏற்பட்ட பாபங்கள், அவருக்கு ஏற்பட்ட சாபங்கள், அவர் ராமாவதாரத்தில் இப்படி கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது தான் இந்த கிரக நிலைகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எல்லாம் நான் நேற்றுக்கே சொன்னது போல் அவருக்கு மனைவி மக்கள் எல்லாம் இருந்தும் அவர் எதையும் அனுபவிக்காத ஒரு அரசனாக அவர் இருந்தார். ஸோ மக்களுக்காக நிறையா வந்து அவர் கஷ்டப்பட்டார். ஒவ்வொரு இடத்துலையும் ராவணன் வந்து வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த பிரம்மஹத்தி தோஷம் அவருக்கு பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேது சமுத்திரத்துலேயும் அவர் வந்து பிராய சித்தங்கள் எல்லாம் செய்து விட்டு போனார். ஸோ தான் வந்து தவறு செய்கிறோம். வாலியை வந்து அவர் வதம் பண்ணதும் அவர் செய்த தவறு அவருக்கு தெரியும். ஸோ வாலி வதமும் சரி, ராவணனினுடைய அந்த வதமும் சரி, தனக்கு அந்த பாபங்கள் சேரும் அப்படிங்கிறதுனால அவர் பிரம்மஹத்தி தோஷம் அவருக்கு வரும்னு தெரிஞ்சும் அவர் வந்து அதுக்கான பிராயச்சித்தங்கள் எல்லாம் செய்யத்தான் செய்தார். ஸோ இப்படி இந்த சனி பகவானை பற்றி நம்ம சொல்லும் பொழுது இத்தனை இன்சிடென்ட்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நமக்கு தெரியாத பல விஷயங்களும் ராமாயணத்தில் உண்டு. இன்றைக்கி இந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிராண பிரதிஷ்டையில் ஸ்ரீராமனின் ஜாதகத்தில் ஒரு சில விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துனதில் ரொம்ப சந்தோஷம். நாளைக்கும் நான் சனி பகவானை பற்றி சில தகவல்கள் சொல்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், ஜெய் ஸ்ரீராம்.